இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு என்னமோ ரொம்ப சீக்கிரத்திலேயே எங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம்னு நான் கண்டுபிடிச்சிருவேன்னு தோணுது. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஒருவேளை அது அவளா கூட இருக்கலாம். சரி கனகா, நான் வரேன். மாமா மாமா மா, என்னம்மா அவ பேச்சே சரியில்லை, ஒரு மாதிரியா பேசிட்டு போறா அவ. அவளுக்கு என் மேல டவுட் வந்துருச்சு. அதனாலதான் நம்ம வீட்டை தேடி வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு போறா. ஏமா, நான் அங்கிருந்து பார்த்தேன், அவளை கொல்றதுக்கு கத்தி எடுத்தேல்ல, பேசாம குத்தி இருக்க வேண்டியதானமா? நான் தான் பண்ணேன்னு அவ கன்ஃபார்மா சொல்லியிருந்தானா நிச்சயமா நான் அவளை குத்தி கொன்னிருப்பேன். ஆனா அவ அப்படி சொல்லலையே. அவ சந்தேகத்தோட தானே அப்படி பேசினா. அவளை கொன்னு நாமளே பிரச்சனையை தேடிக்க வேண்டாம் தான் அவளை கொல்லல. மா, அவளுக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சுல, இதுக்கப்புறம் அவ சும்மாவே இருக்க மாட்டா. நிச்சயமா சும்மா இருக்க மாட்டா. நான் யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிப்பா. ஆனா அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற அந்த சிட்ஃபண்ட் பணத்தை வச்சு அந்த குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி அவ கவனத்தை திசை திருப்பணும். அதுவும் நம்ம உடனே செஞ்சிடணும். என் கரிகால ஊர் முன்னால என் வேட்டியை அவுத்து என்னை அவமானப்படுத்திட்டான். என் பொண்ணை அவன் கட்டிக்கணும்னு தான் கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் அவன் எது பண்ணாலும் நான் பொறுமையா போய்கிட்டு இருந்தேன். இப்பதான் அதுக்கு வழி இல்லாம போயிடுச்சேன். இனிமே அந்த பயலை நான் சும்மா விட போறதில்லை. இத்தனை நாளா அந்த பெரும்பைய அருளை மட்டும்தான் சாகடிக்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த கரிகால பயலையும் அருள் பயலையும் சேர்த்து ரெண்டு பேர்த்தையும் சாகடிக்க போறேன். என்னன்னு சொல்றீங்க? ஆமாண்டா, அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த ரெண்டு பயலுமே செத்து போயிடுவானுங்க. ஷேர் மார்க்கெட்ல என்னெல்லாம் ஏமாத்தவே முடியாது. பணத்தை நம்பி போடலாம். நல்ல ஐடியாவா இருக்கு. இவ சொல்றது நம்புற மாதிரி தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாப்போம். ஐயோ, டைம் வர ஆயிட்டே இருக்கு. டைம் முடிஞ்சிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். 2 கோடி ரூபாய் கையை விட்டு போதே. அந்த 50,000 ரூபாவை நான் முதலீடா போடலாமா? நான் அந்த 50,000 கொடுத்தா எனக்கு 2 கோடி கிடைக்குமா? யாருக்கோ போற பணம் உங்களுக்கு கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இப்ப உடனே பணத்தை கட்டணுமே. அவ்வளவுதானே. நீ எதுக்கு கவலைப்படுற? இரு, நான் இப்போ போய் எடுத்துட்டு வரேன். அந்த வீட்ல எந்த வேலைக்கும் போகாம உன் அத்தைக்காரி அந்த கல்யாணி பின்னாடியே ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே, ஒரு தண்டம். யாரு? அந்த வீரையனா? அவன்தான். அந்த தண்ட கரமாந்திரம் தான். உழைக்காம காசு வருதுன்னு சொன்னா யோசிக்காம அதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பான். அவன்கிட்ட 50,000 கொடுத்தா 2 கோடி கிடைக்கும்னு சொல்லி பாரு. உடனே 50,000தோட வந்து நிப்பான். அதுக்கப்புறம் அவனை வச்சே நம்ம பிளான வேற மாதிரி முடிச்சிடலாம். அம்மா, நீ சொன்ன நேரம் முடிய போதுமா? வந்துருவாங்களா? அதெல்லாம் வந்துருவாங்க அங்கிள், வெயிட் பண்ணுங்க. இல்லம்மா, பணம் கொண்டு வந்துட்டோம், திடீர்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி ஆயிடும்ல. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது அங்கிள், இப்ப வந்துருவாங்க. சரி, அவங்க தான் வராங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், இவர்தான் நான் சொன்ன டீலர். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். மேடம், கேஷை கொடுத்துறீங்களா? டைம் ஆயிட்டு இருக்கு மேடம்.
பணம் கேக்குறாருல கொடுங்க. ஆ, கொடுங்க அங்கிள் கொடுங்க. ஆ, கொடுங்க அட கொடுங்க. கொடுங்க சார். இன்னும் 1 ஹவர்ல இதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கான அமௌண்ட்டை நானே உங்க இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன். ஆ, ஆ. அப்ப நான் வரேன் மேடம். Okay, sir. வரேன் சார். சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல? வந்துடும் சார். ஏமா கொடுத்த பணம் திரும்ப வந்துருமா? சின்ன மாமனுக்கு தெரியாம அப்பப்ப திருடி சேர்த்து வச்ச காசு. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஒண்ணுக்கு 40 திரும்பி வரும். என்ன நம்புங்க. உன்னை நம்பிதான் பணத்தை கொடுத்துருக்கேன். பயப்படாதீங்க. வாங்க போலாம். சரி வா. வச்சியா பாம் ஆன் பண்ணிட்டேன். கரிகாலனுக்கும் அருளுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்றேங்க. சரி. ஹலோ சொல்லுங்க. ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சிடும். உங்க ஃபேக்டரி காப்பாத்தணும்னா சீக்கிரமா ஃபேக்டரிக்கு போங்க. ஹலோ யாரு? நீங்க யாரு? ஹலோ. ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்காங்களா? வேலை பார்க்கறவங்க யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. முதல்ல அவங்கள காப்பாத்தணும். இங்க பாருங்க, ஒர்க் பண்ற எல்லாரும் உங்க வேலையை அப்படியே விட்டுட்டு எல்லாரும் வெளியே வாங்க. எல்லாரும் வாங்க. இன்னைக்கு உங்களுக்குலாம் வேலை முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் கிளம்புங்க. ஏன் சார் அதுக்குள்ள கிளம்ப சொல்றீங்க? ஃபேக்டரியில மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கு. அதுக்காக ஆள் வந்துட்டு இருக்காங்க. அதான் இங்க இருந்து கிளம்ப சொல்றோம். கொஞ்சம் சீக்கிரம் எல்லாரும் கிளம்புங்க. கிளம்புங்க. போங்க. வெளியே போங்க. திடீர்னு மெயின்டெனன்ஸ் ஒர்க்குங்கறாங்க. ஒண்ணுமே புரியல. வாங்க. ஏய் நீ அந்த பக்கம் போ. சரி. நீ இந்த பக்கம் போ. அருளே, டேய் அருளே. அருளே, டேய் என்னடா ஆச்சு உனக்கு? அருளே, டேய் அருளே, என்னடா ஆச்சு உனக்கு? டேய் அருளே. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ